இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜோஜு ஜார்ஜ் தான் வந்துட்டு சூர்யாவோட அப்பாவா இருக்காரு. இவங்க 2 பேரும் சேர்ந்துக்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, நிறைய இல்லீகலான பிஸ்னஸ்லாம் பண்றாங்க. ஃபைனலா பூஜா ஹெக்டேவோட லவ்வுக்கு அப்புறம் சூர்யா வந்துட்டு அந்த ரவுடிசம் எல்லாத்தையும் விட்டுட்டு ஒரு நல்ல மனுஷனா திருந்தி வாழ்றதுக்கு ட்ரை பண்றாரு. அந்த டைம்ல கடைசியா ஒரு கடத்தல் ஒண்ணு பண்றாங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தங்க மீன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொருள வந்து கடத்துறாங்க. அத கடத்துறதுக்கு சூர்யா ஹெல்ப் பண்ணுவாரு அப்படின்னு சொல்லிட்டு ஜோஜு ஜார்ஜ் வந்து எதிர்பார்க்கிற நிலையில சூர்யா வந்துட்டு அந்த தங்க மீனை வந்துட்டு பதுக்கி வச்சுக்கிட்டு, அது வெளியே வந்தா உங்களுக்கு மட்டும் பிரச்சனை இல்ல, இந்த நாட்டுக்கே பிரச்சனை. அதனால வந்துட்டு அதை நான் யாருக்கும் எங்க இருக்குன்னு சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹைட் பண்றாரு. ஜோஜு ஜார்ஜ் மட்டும் இல்லாம பாலிடிக்ஸ்ல பெரிய அதிகாரம் கொண்டு இருக்கக்கூடிய பிரகாஷ்ராஜ் எல்லாருமே வந்துட்டு அந்த தங்க மீனை தான் தேடிட்டு அலைகிறாங்க. கடைசியா சூர்யா கிட்ட இருந்து அந்த தங்க மீனை இவங்க கைப்பற்றினாங்களா இல்லையா, தங்க மீன் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறதான் இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரியா இருக்குது.